கர்நாடகாவில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் மீண்டும் வன்முறை ஏற்பட்டிருக்கிறது. இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட பிரச்சனையால் கல்வீச்சு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைப்பில் இருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். தற்போது இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் வன்முறை ஏற்பட்டதில் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? இதை கட்டுக்குள் கொண்டு வர என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. முதல்ல இது இரண்டாவது முறையாக இந்த மாதிரியான சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே கர்நாடகாவின் மண்டியா மாவட்டத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது வன்முறை வெடித்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்திருப்பதாக கணக்கிடப்பட்டது. அதில் 54 பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில இன்று கர்நாடகாவின் தாவணகரே மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமானது நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் தான் தற்போது கலவரம் வெடித்திருக்கிறது. ஊர்வலம் தாவணகரே நகரில் சென்று கொண்டிருந்த போது சிலர் ஊர்வலத்தில் சென்றவர்கள் மீது, அதாவது மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சிலர் ஊர்வலத்தில் சென்றவர்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். உடனடியாக உஷாரடைந்த போலீசார், அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக முதற்கட்டமாக லேசான தடியடி நடத்தி அந்த எதிர்ப்பகுதியில் இருந்து கல்வீசி தாக்கியவர்களை விரட்டினார்கள். அது மட்டுமல்ல, விநாயகர் மீது ஏதேனும் கல்பட்டால் அது மேலும் ஒரு பிரச்சனையை தூண்டும் வகையில் இருக்கும் என்பதற்காக போலீசாரே முழு பாதுகாப்புடன் அந்த விநாயகர் சிலையை கொண்டு சென்று நீரில் கரைத்தனர். அது மட்டுமல்ல, இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என்ன என்று பார்க்கும்போது, நேற்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மாற்று சமூகம் குறித்து சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். இது நேற்று பிரச்சனையானது. அந்த இடத்தில் அது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இன்று இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. எனவே இதன் பின்னணியில் அந்த விஷயம் இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் கர்நாடகாவில் இரண்டாவது முறையாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் ஏற்பட்டுள்ள இந்த வன்முறை என்பது மாநிலத்தையே பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. அடுத்த ஒரு வாரமும் கர்நாடகாவின் பல்வேறு இடங்களில் இது போன்ற ஊர்வலங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஊர்வலம் தொடர்பாக பாஜகவினர் இதை எப்படி அரசியலாக்க போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே மந்தியாவின் நாகமங்கலாவில் நடைபெற்ற ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக சர்ச்சை வெளியிட்டதற்காக, அதாவது சர்ச்சைக்குரிய புகைப்படங்களை வெளியிட்டதாக மத்திய அமைச்சர் சோபா கர்ந்தலாஜே, அதே போல கர்நாடக மாநிலத்தின் எதிர்க்கட்சி தலைவரான ஆர் அசோக் ஆகியோர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மற்றும் ஒரு முறை இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் மீது கல்விக்கு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இந்து அமைப்பினர், அதே போல அரசியல் கட்சிகள் இதை எப்படியெல்லாம் முன்னெடுத்து செல்ல போகின்றன என்றால், பல முறை இந்த அரசு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க தவறியுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன. இந்த நிலையில் மீண்டும் அதே போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பதால் அரசுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.